வணக்கம் ரவி. அதாவது நேற்றைய முன்தினம் திருப்பூரிலிருந்து சித்தூர் செல்வதற்காக இன்டர்சிட்டி விரைவு ரயிலில் இருக்கக்கூடிய பெண்கள் தனி பெட்டியில் ரேவதி என்ற 4 மாத கர்ப்பிணி பயணித்திருந்தார். அப்போது அந்த பெண்ணிற்கு ஒரு இளைஞர், அதாவது ஏமராஜ் என்ற இளைஞர் பாலியல் தொந்தரவு அளித்து ரயிலில் இருந்து கீழே தள்ளிய சம்பவம் பெரும் பரபரப்பை சோகத்தையும் ஏற்பட்டிருந்தன. இந்த வழக்கில் அந்த ஏமராஜ் என்ற நபரை கைது செய்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் பார்த்தோம்னால் 4 மாத கர்ப்பிணி ரேவதி பலத்த காயங்கள் அடைந்து வேலூர் அடுக்கம்பாறையில் இருக்கக்கூடிய அரசு தலைமை மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்து வந்தார். தொடர்ந்து அவரை காண்பதற்காக மகளிர் ஆணையத்திலிருந்து தலைவர்கள் அது மட்டும் இல்லாமல் ரயில்வே துறை சார்பாக அதிகாரிகளும் நேரில் மருத்துவமனைக்கு வந்து ஆறுதல் தெரிவித்து அவரை பார்த்து சென்றனர். இந்த நிலையில் 4 மாத கர்ப்பிணியின் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவின் இதய துடிப்பு நின்றுவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக அந்த 4 மாத கர்ப்பிணியின் கணவரிடம் தொடர்பு கொண்டு நாம் கேட்டபோது மருத்துவர்கள் தற்போதுதான் ஸ்கேன் எடுத்தனர். அப்போது மருத்துவர்கள் அந்த சிசுவின் இதய துடிப்பானது நின்றுவிட்டதாக அந்த ஸ்கேனில் காட்டியதாகவும், மேலும் வயிற்றில் இறந்திருக்கக்கூடிய அந்த சிசுவை எடுப்பதற்காக தற்போது, அதாவது அறுவை சிகிச்சை மூலம் எடுப்பதா இல்லை வேறு ஏதேனும் வழிகள் மூலமாக எடுப்பதா என்று தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் எந்த முறையில் அவர்கள் அந்த குழந்தையை வெளியே எடுப்பார்கள் என்று தெரியவில்லை. தற்போது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சிசு இறந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருப்பதாகவும், இது தொடர்பாக மருத்துவர்கள் தொடர்பு கொண்டு அதாவது எப்படி குழந்தையை வெளியெடுப்பார்கள் என்பது கேட்பதற்காக தொடர்பு கொண்டோம். ஆனால் மருத்துவர்கள் யாரும் தொடர்பு கொள்ளவில்லை. அதாவது ரேவதி 4 மாத கர்ப்பிணி பலத்த காயங்கள் ஏற்பட்டு பல துன்பங்கள் அனுபவித்திருந்தாலும் தனது குழந்தைக்கு எதுவும் ஆகவில்லை என்ற ஒரு மன நிம்மதியோடு இருந்திருந்தார். நேற்றும் அது தொடர்பாக அவருக்கு வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார். தனது குழந்தைக்கு எதுவும் ஆகவில்லை என்ற ஒரு நிம்மதியோடு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கணவரும் அவ்வாறு தான் இருந்திருந்தார். ஆனால் தற்போது வயிற்றில் இருக்கக்கூடிய சிசு உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் அந்த கர்ப்பிணி பெண்ணிற்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போன்று அந்த கர்ப்பிணி பெண்ணின் கணவருக்கும் பேரதிர்ச்சியை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அந்த கர்ப்பிணி பெண்ணை பொது வார்டில் சிகிச்சை பெற்றிருந்த நிலையில் தற்போது பிரசவ வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். பிரசவ வார்டுக்கு மாற்றப்பட்டு மேலும் என்னென்ன சிகிச்சைகள் அளிக்க வேண்டும் என்று மருத்துவர் குழுவும் தற்போது தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். ரவி.